ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஜங்கக்கோட ஒன் ஷாட். என்ன நீங்கள் சீரீஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது, ஒன் ஷாட் போட்டுட்ருக்கீங்களே சொல்லிட்டு காண்டாகாதீங்க. ஸோ சீரீஸ்க்கு வந்து ரொம்ப பிரேக் எடுத்துட்டேன்னா டக்குன்னு எஃப்எஃப்குள்ளே போக முடியலை. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் மாதிரி இருக்குது. ஐ திங்க் நாளையிலேருந்து நான் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஒன் ஷாட் என்னன்னு தெரில, போடணும்னு ரொம்ப ஆசையாகவே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் எனக்கு சொல்ல தெரில. எனக்கு இந்த ஒன் ஷாட் வந்து எதை ஞாபகப்படுத்துனா எவ்ரி திங் ஞாபகப்படுத்துது. அதெல்லாம் ஒரு காலம், அழகான காலம் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி திங் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணதுலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணது எவ்ரி திங் தான் சொல்வேன். ஸோ அந்தோட எமோஷன் இந்த ஒன் ஷாட்டில் இருக்கும்னு நான் நம்புகிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் எனக்கு தெரில எவ்ரி திங் பற்றி நான் பேசணுன்னா நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன். ஏன்னா அது எனக்கு சொல்ல தெரில. எனக்கு அது ரொம்ப எமோஷ்னலான ஒன்று. ஓகே, சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக விட்டு கொடுப்பேன். நான் வேறு ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ பேசிகிட்ருக்கேன். சாரி. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக விட்டு கொடுப்பலாம். அண்ட் தென் ஒன் மோர் என்னென்னா, கமெண்ட் மஸ்ட். ஸோ கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உண்மையிலே சொல்லணுன்னா எனக்கு போடவே கூடாதுன்னு மாதிரி இருக்குது. பட் என்னையே நான் ரொம்ப டம்ப் பண்ணி ப்ரெஷர் பண்ணி போட்டுட்ருக்கேன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே நல்லா இருக்குன்றாங்க, ஓகே இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாப்பி ஆகிட்டு போடுவேன். அதுக்காக மட்டும் தான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் உங்கள் பாட்டி வீட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. மாமா நான் பாட்டி வீட்டு போயிட்டு வரேன் சரியா? ஏய் என்னடி புது பழக்கம், இப்போல்லாம் சும்மா பாட்டி வீட்டு போயிட்டுருக்க? நீ 12th grade ஞாபகம் இருக்கா இல்லையா? மா இருக்குமா, யார் இல்லைன்னு சொன்னது? அப்புறம் என்ன வீக் டேஸ்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் போகாமல் டியூஷன் போகாமல் சும்மா பாட்டி வீடு கூட்டிகிட்ருக்க? வட்டி பிச்சிருவேன். சொல்கிறது கேளு போ. அம்மா இல்லை கேட்குறேன், என் மார்க் எதாவது கம்மியாக இருக்கா? இல்லடி. அப்புறம் என்னம்மா உனக்கு பிரச்சனை? பாட்டி பார்க்கணுமா? அதான் எனக்கு புரியலடி. புதுசாக ஒரு 6 மாதமாக பாட்டியை பார்க்கணும் குதிச்சிட்ருக்க. அதான் எனக்கும் தெரியல. ஒரு வீக் டேஸ் விட்டுறதில்ல, அங்கே ஓடிடுற. அம்மா நீ போம்மா. அம்மா பாட்டிக்கு பிடிச்ச ஃபுட்லாம் செஞ்சிட்டியா? கொடு அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு ஓயன் இப்போ பஸ்ஸில் தான் உட்காந்து போயிட்டுருக்கா. ஸோ பஸ்ஸில் சாங் போயிட்டுருக்கு. அப்படியே அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஜெக்கி உன்னை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் என்ன நீ தான் என்னை பார்க்கவே மாட்டேன். ஆமாம் நீ ரொம்ப அழகு, அதனால நீ பார்க்க மாட்டேதான். இருந்தாலுமே லைட்டாக பார்க்கலாம்ல. 6 மாதமா எவ்ரி வீக் டேஸ் வரேன். ஒரு டைம் கூட நான் உன் கண்ணில் படலை. சரி ஓகே, ஐ ஹோப் இன்னைக்காச்சு நான் உன் கண்ணில் படணும்னு ஏதோ ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை பார்த்துறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே வயன் புலம்பிகிட்டே போயிருப்பா. ஸோ பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே பாட்டிக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் வெளியே ஓடிடுறா. பாட்டியும் கத்துறாங்க, ஏய் என்னை பார்க்கவன் பாட்டி இருங்க பாட்டி. ஓ ஜங்கும் வெளியே கேங்காக உட்காந்துட்ருப்பான் அந்த ஹாலில். ஐயோ இவ்வளோ பசங்க உட்காண்ட்ருக்கானுங்க இந்த குட்டி சோத்தில். இவனும் குரங்காட்டும் அதில் உட்காண்ட்ருக்கான். கொட்டப்பல்ல பார்க்குறானா? இது உண்மையா? அவன் என்னை பார்க்குறான். ஆமாம் பார்க்குறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணி, ஹலோ ஜெசி கேட்குதா? என்னடி என்ன ஜெகக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? நீ வேற, அவன் என்னை பார்த்துட்டான்டி. அப்புறம் என்ன நீ பார்க்கல? கையெல்லாம் நடுங்குதுடி அவன் பார்த்ததுக்கே. நான் அப்படியே கடைக்கு போகிற மாதிரி சீன் போட்டுட்ருக்கேன். ஜெசி என்னடி கை பிடிச்சிட்டானா? இல்லடி பின்னாடி வாரான். ஒயன் இதான் நல்ல டைம் சொல்லிடு. எப்படி சொல்லிடு? அவன் வேற காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறவன், போட்டு அடிச்சிட்டானா இந்த வயசில் உனக்கு லவ் கேட்குதானே? அப்படிலாம் பண்ண மாட்டான்டி. அவன் என்ன பூமர் அப்படி பண்ணுறதுக்கு? பாரு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. பிடிக்கலையா? ஓகே பிடிக்கல இங்கே பாரு சொல்கிறத மட்டும் செய். ஐயோ பயமாக இருக்குடி. நில்லு. சொல்லு. என்னடி நில்லு சொல்லு ட்ரைனிங் போட்டுட்ருக்க. பின்னாடியே விசில் அடிச்சுட்டே வரான்டி.
பாரு, அவனும் செம்ம ஃபார்மில் இருக்கான். சொல்லிடு, ஃபைனலாக சொல்லிடுடி, வேறு வழி இல்லை. அது சொல்லிடு. இல்லடி, அது பாரு, உன் பாட்டி இன்னைக்கும் நாளைக்கு ஒன்று இருக்குது. அது மண்டையை கிண்டியே போட்டுச்சுன்னா இங்கே வரவே முடியாது. சொல்லிடுறி பைத்தியக்காரி. சரி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஃபோன் கட் பண்ணிட்டு ஜேகே திரும்பி பார்க்குறா. ஹாய். என்கிட்ட ஏதாவது பேசணுமா உனக்கு? நானும் பாருறேன், எவ்ரி வீக் டேஸ் இவ்வளோ பசங்க வராங்க, வந்து நிற்கிற. என்ன பாட்டி கடைக்கே அமுச்சிட்ருக்கோமா? நான் பார்த்த வரைக்கும் பாட்டிக்கு 1 வீக்கு வேணும் வெஜிடபிள்ஸ், மில்க் எல்லாமே பசங்களே வாங்கி கொடுத்துருவானுங்க. ஏன் சம்டைம் நான் கூட வாங்கி கொடுத்துருவேன். என்ன வேணும், இதுக்கு பார்த்துட்டே இருக்க? வயசு கோளாறு அவனுக்கு. இல்லை, எனக்கு உங்கள் மேலே என்ன லவ்வா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணாம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஐ மீன் கொஞ்சம் டைம் தாங்க, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு எனக்கு பிடிக்கும். ஐ திங்க் நான் நல்லா தான் இருக்கேன், குட் லுக்கிங், நல்லா படிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு ஒய்ஃபாக இருக்கா எல்லாமே. ஏய் என்னடி ஒய்ஃப் லெவலுக்குலாம் போயிட்டியா என்ன? பேர் கூட உன் பாட்டி சொன்னாங்க, மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. ஒயன் ஷெல்லியில் அப்படி தானே கூப்பிடுவாங்க வீட்டில். எப்படி தெரியும்? உங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, ஷெல்லி வருவான்னு. எப்போ என்னை பார்த்த? எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் ஒரு ஈவெண்ட்காக வந்தீங்கள்ல, ஸ்போர்ட்ஸ் டேக்கு, அப்போ தான் உங்களை பார்த்தேன். ஓ, பார்த்தோன்னே பிடிச்சதா? பிடிச்சது. கேரக்டர்லாம் என்ன தெரியுமா? தெரியும், கொஞ்சம் கோவப்படுவீங்க, அப்புறம் நீங்கள் டம் அடிப்பீங்கன்னு தெரியும். ஓ, இந்த அளவு தெரியுமா? வேறு ஹேபிட். எப்போனா ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாச்சும் பர்த்டேனா குடிப்பீங்க. அதுவும் பார்த்துருக்கேன் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில். ஓ, ஸ்டாக்கராடி நீ. அப்புறம் வேறு காலேஜில் உங்கள் கூட ஒரு பொண்ணு இருக்கா. ஐயோ, அவங்க உங்கள் லவ்வர் இல்லைன்னு எனக்கு தெரியும். யார் சொன்னா லவ்வர் இல்லைன்னு? யாரடி சொன்னா? அது 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 லவ்வரா? சரி, உனக்கு என்ன பிரச்சனை? இன்னொரு டைம் இது மாதிரி அடி வெளியே வரக்கூடாது, புரியுதா? இல்லை, வரமாட்டேன். குட் கேர்ள். ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசணும், அப்போ தான் வரமாட்டேன். நான் விளையாடுறி அடி? இல்லை, என்னால் பேச முடியாது. நீ வந்தாவா வர கடிப்போம். என்ன ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ பாய்ஸ் இருக்காங்க, தெரியுதுல்ல, அப்போதுக்கு வர. தான் சொல்கிறேன்ல, நல்லா வர வேணான்னு. சொன்னால் மட்டும் கேள், புரியுதா? தேவலாமல் எதுவும் யோசிச்சுருக்காது. 12th grade சரியா? நல்லா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஏய், உன்னதாண்டி. இங்கே பாரு, உன் பாட்டி ஏதோ நீ தான் கோட்டையே கட்ட போகிறேன்னு சொல்லிட்டுருக்கு. அப்படிலாம் பார்த்தா அவனுக்கு தெரியவே இல்லையே. ஃபோக்கஸ் எல்லாம் என் மேலே இருக்குது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ், ஓகே? இன்னொரு டைம் என் பின்னாடி வரதை பார்த்தேன், காதை திருகிடுவேன், புரியுதாடி? இங்கே பாருங்கள், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ் எல்லாம் ஓகே தான். நான் நல்லா தான் படிக்கிறேன், நான் டாப்பர் தான். இங்கே பாருங்கள். என்ன இங்கே பாருங்கன்னு? என்ன பார்க்க சொல்கிற? பாருவேன். என்ன, நான் நல்லா இருக்கேனா? அதனால் பிடிச்சிருக்கா? சொல்லு ஷெல்லி. நீங்கள் ஷெல்லின்னு கூப்பிட வேண்டாம், எனக்கு மனசுலலாம் ஏதோ ஷை ஆகுது. சரி, கூப்பிடல. சொல்லுவேன். இங்கே பாருடி, நீ
ஒழுங்காயிடு, அது போதும். அப்புறம் பசங்களாம் இருக்காங்க, நீ வரும்போது ஆவும் கத்திட்டுருக்கானுங்க, நல்லா வருது, உனக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குல்ல, சேம் எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. நீ பார்க்குற என்ன தான் பார்க்குறேன்னு எல்லாருக்குமே பச்சையாக தெரியுது. அந்தளவுக்கு கேவலமாக பார்க்காது. கொஞ்ச நாள் போட்டோம், அப்பயும் உனக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னா பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் யாரும் லவ் பண்ணாமல் இருப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள். ஏய் கமான், இது என்னடி பம்பா போச்சு? ஒன்றும் லவ் பாரு ஷெல்லி, ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? எனக்கு இவ்வளோ நிறைய பேசுகிற பொண்ணுங்கள பிடிக்காது. இங்கே கை தொட்டு பாருங்கள், எவ்வளோ சில்லன்னு இருக்கு. ரொம்ப பயந்து தான் பேசுகிறேன். அப்படியா? இல்லை, தொட வேணாம். இங்கே ஷெல்லி, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு இந்த லெவலெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது ஒரு பெரிய கமிட்மெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்தால் வரணும்னு நினச்சாலே உன் அம்மா, உன் அப்பா, ஃபேமிலி எல்லாமே நான் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக என் ஃபேமிலி நான் தான் பார்த்துக்கிற அளவுக்கு இருக்கேன். ஓகே, என் பேக்ரவுண்டில் உனக்கு தெரியாதுல்ல. நான் ஒரு மிடில் கிளாஸ் தான், உங்கள மாதிரி தான். நீ எப்படி உன் ஃபேமிலியை பார்த்துக்கணுமோ சேமஸ் அதே மாதிரி தாண்டி நானும். என்னை பார்க்கும்போது செம்ம ஹேண்ட்ஸம், ரெக்கார்டாக இருக்கான், செம்மையாக இருக்குது, அப்படிலாம் இருந்ததா? இங்கே பாருங்கள், நான் அது மாதிரி பொண்ணு இல்லை. எதுக்கு இப்படிலாம் இமிட்டேட் பண்ணி காட்டிகிட்ருக்கீங்க? லோக்கம் வருது, தட்ஸ் கிரேட். ஓகே, என் ஃபேமிலியை நான் அதம்மா பார்த்துக்கணும். எனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸில் வந்துட்டு இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குற அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், சரியா? இப்போ போ. இப்போ வேணும் அப்படியே போகிற மாதிரி போயிட்டு டக்குன்னு அந்த ஜேகேவோட கையை பிடிச்சிருப்பா. ஷெல்லி கமான், புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிறேன். ஐ லவ் யூ ஜேகே. இது கேர்ள்ஸ் திங், உனக்கு சொன்னால் புரியாது. நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு தெரியுது. கண்ணு போய் சொல்லலை. நீயும் என்னை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன, நான் பார்க்காத நேரம் பார்ப்பேன். அதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீயும் நானும் சேமாக பார்த்துக்கணுது. இந்த மொமெண்ட் உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. இந்த ஜாலியாக, இந்த ஹாப்பினஸ் உன் கூட இருக்க வரைக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். ஐ லவ் யூ ஜேகே. அப்புறம் நீ சொன்னல உனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு, நானும் சேர்த்து பார்த்துக்கிறேன். நம்ம குடும்பம், சரியா? என் பாரம்மோ அம்மு, நீ என்னை அப்படி தான் கூப்பிடுவியா உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெல்லாம்? ஏய் இங்கே பாருடி, தெரியுது, ஏன் மறைக்கிற? அம்மா அது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் டைட்டாக வந்து ஹக் பண்ணியிருப்பான் வாயனை. ஸோ வாயனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. ஏம்மா அழுகுறியா? ஏமோ இங்கே பாரு, நான் 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 கூட கமிட் ஆகிட்டல. இல்லை தள்ளு, இன்னும் லவ் யூ சொல்ல. போ. இல்லை கமிட், போடி. சரி போடா. ஸோ இப்படியே தான் டேஸஸ் போயிட்டுருக்கோம். எவ்ரி வீக் டேஸ் அவள் கண்டிப்பாக வருவா. பட் ஜேகே தான் அவ்வளோக்கா பேசவே மாட்டான். அப்படி தூரத்துலேருந்து கை காட்டுறது, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறது, இவ்வளோ தான் அவங்களோட பாண்ட் இருக்கும். ஜேகே இங்கே என்னடி? இல்லை பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுருவாங்க. தெரியல, பொழைக்காலும் வாய்ப்பில்லைன்ட்டாங்க. இதுக்கப்புறம் என்னால் இங்கே வர முடியாது, உங்ககிட்டயும் பேச முடியாமல் என்னால் இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறதுங்க? சரி, நான் உனக்கு கால் பண்ணுறேன், சரியாடி? உண்மையாவா? ஃபோனில் பேச போகிறோமா? ஆமாம், கால் பண்ணுறேன், சரியா? தேங்க்ஸ். நீங்கள் தர மாட்டீங்கன்னு நினச்சேன். அது எப்படி என் அம்மா கிட்ட தராமல் இருக்க முடியும்? ஓடி அழகி. ஜேகே போ, இதுக்கு மேலே வேணாம், போ. போடி.
ஜங்குக்கும் அமுச்சு விட்டுருப்பான். ஸோ வாயினும் போயிருப்பா. ஸோ கொஞ்ச நாள் இப்படியே தான் போயிட்டுருக்கும். ஸோ பாட்டியும் ரொம்ப சிக்கானனால அவங்களால முடியாமல் இருக்கனால இறந்துருப்பாங்க. ஸோ ஜங்கு எவ்ரி வீக் டேஸ் அவன் இங்கே உங்களை பார்க்க வருவான். ஸோ நீங்களும் ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் தான் மீட் பண்ணிப்பீங்க. ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பொருள் வாங்குற மாதிரி ஜங்குக்கும் உங்கள் கூட அப்படியே வர மாதிரி இப்படி தான் இருக்கும். சரி என்னடி இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? அதான் காலையே சொன்னால நான் தான் வேணான்ட்டேன்ல. அப்புறம் என்னடி திமிரு பிடிச்சவில்லை திரும்பி அதே பேசிகிட்டு இருப்பியா? வேணான்னா வேணாதான். பரவாயில்ல நான் வரேன். ஏண்டி உங்கள் அங்கிள் ஒரு கேவலமானவன்னு சொல்லிட்டுருக்க. அப்புறம் அவன் வீட்லேயும் வந்து தங்குவியா? என்னை பார்க்குறதுக்கு ஒரு மயிரும் பிடுங்க வேணாம். அதான் நான் ட்ராவல் பண்ணி வரேன்ல. அப்புறம் என்ன? இல்லை ஜெக்கி நீ கஷ்டப்படுற. நான் வந்துக்கிறேன். நீ அம்மோ நான் தான் சொல்கிறேன்ல. வேணாம். முதல்ல பாட்டி இருந்தாங்க, நீ அந்த வீட்டுக்கு வந்த சேஃப். எங்கள் பாட்டி இல்லடி, உன் அங்கிள் ஃபேமிலி இருக்குது. அவனை பார்க்குறதே ஒரு மாதிரியாக பார்க்குறான். நிறைய டைம் நீ என்கிட்ட சொல்லியிருக்க, ஷேரும் பண்ணியிருக்க சின்ன வயசில். சரி சரி கோவப்படல. ஸோ எனக்காக நீ அவங்ககிட்ட வந்து பாரு, ஆயிர மாதிரி பண்ணாத, நல்லாவும் இருக்காது. புரிஞ்சுக்கோ சொன்னா. சரி செக்கே உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். என்ன? என்னடி? ஓப்பன் பண்ணி பாரு. ஏ அம்மோ என்ன பைத்தியமாடி நீ? என் மேலே க்ரேஸை சுற்றிட்டு இருக்கியா? கெத்து உனக்கு அப்பா பேக்கெட் பண்ணி தருவாங்க, அதில் தான் சேர்த்து வச்சு வாட்ச் வாங்கினேன். சரி அது என்ன பிராண்டட் தான் வாங்கணுமா என்ன? இல்லை உன் கைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வாட்ச், நீ வேணா கட்டிப்பாரு. சரி இரு. அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் கட்டி காட்டுறான். நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு, அழகாக இருக்கீங்க. ஜேகே ஏதோ ஆஃபர் லெட்டர் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, அதெல்லாம் என்னாச்சு? ஆமாடி 2 ஆஃபர் இருக்குது சிட்டியில் தான். ஸோ அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும் டி. அம்மோ நீ நினச்சி பயப்படுறியா என்ன? நான் இல்லையே பயப்படல. இல்லடி கண்ணு போய் சொல்லுது. இல்லை என்னை விட பெட்டராக ஒர்க் பண்ண வரமாட்டான். இல்லை வந்தாலும் நீ தான் எனக்கு பெட்டராக இருப்ப. சரியா? உன்னை சேர் போட்டு குயினாக உட்கார வச்சிட்டேன்டி. நீ மட்டும்தான் குயின், வேறு யாரும் கிடையாது. புரியுதா? தேவையில்லாமல் எதுவும் திங்க் பண்ணிட்டுருக்காது. எல்லாமே பொண்டாட்டி. ஜேகே என்ன நீ இப்போலாம் பேசவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பேசுகிற தெரில. இதுக்கப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங்காக இருக்க போகுது. இருப்பல்லடி எனக்காக? இருக்க மாட்டே பாரு, இருப்பியா இருக்க மாட்டியான்னு தான் கேட்டேன். ஏய் என்ன இப்போவே அழுகிற லூஸு? என்ன? இல்லை ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஜேகே பொண்டாட்டி தெரில, உன்னை லவ் பண்ணிவிட்டு இப்படிலாம் நானுமே கிரிஞ்சா தெரில. ஆனால் ஏதோ பண்ணிட்டேடி, என்ன ஏதோ பண்ணிட்டேன். உனக்கு நான் எப்படி தெரியுமா இருக்கேன்? உனக்கு நான் அடிக்டாக இருக்கேன்டி. லவர்ஸ்லாம் பார்த்து நிறைய கிரிஞ்சுன்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது, லவ்வே கிரிஞ்சு தானே. உங்ககிட்ட இருக்கும் போதும் ஒரு டைமும் புரியுது. உன்னை பார்க்க எவ்வளோ தூரம் வரேன், நிறைய கிரிஞ்சு பண்ணுறேன்ல. இதுக்கப்புறமும் நிறைய கிரிஞ்சு பண்ணணும். சரி உன் ஆசையை பண்ணி தொலைகிறேன், போதுமா? எப்போ போகிற மாதிரி இதுவோண்டி என்ன இன்னும் ஒரு 1 month or 2 month. அப்புறம் நீ எப்படி போயிட்டுருக்கு எக்ஸாம்ஸ்லாம்? ஆல்மோஸ்ட் 3 எக்ஸாம் ஓவரில், இன்னும் 3 இருக்கோ? இப்படி பண்ண
இல்லை, எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கேன். சரி சரி, உங்கள் அப்பா என்ன சொல்கிறான் காலேஜுக்கு? அப்பா இன்ஜினியரிங் தான். சரி ஓகே. ம் செக்கிமா. என்னடி? அம்மோ இல்லை, நான் கிளம்பட்டா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரமாக அதை வாங்கிட்டு வந்து கேட்பாங்க. இப்போ சங்கக்கும் அப்படியே வயனோட கையை பிடிச்சிட்டு டைட்டாக இருக்கான், விடவே மாட்றான். செக்கிமா போகணும்ல. சரி போ, கை விட்டா தானே. சரி ஓ. செக்கி என்னம்மா? இல்லடி, இதுக்கப்புறம் எப்படி கூட மீட் பண்ண முடியாதுல்ல நம்மளால். நான் அங்கே சிட்டியில் இருப்பேன், நீங்கள் டவுனில் இருக்க. தெரிலம்மோ, தெரில. எப்போல்லாம் லீவ் எனக்கு கிடைக்குதோ, ஐ மீன் வீக் டேஸில் லீவ் வரும். ஆக்சுவலாக எனக்கு ட்ராவல் பண்ணுறது செம்ம எரிச்சலாக இருக்கும். ஆனால் உனக்காக நான் ஃப்ரைடேவே கிளம்பி வந்துடுவேன்டி. மிட் நைட்னா கூட வந்து சாட்டர்டே சண்டே உன்னை பார்த்துட்டு தான் போவேன். சரியா? இதை நான் உனக்கு தர ப்ராமிஸ். செக்கிமா வேணாம், வண்டியில் சேஃப் இருக்காது. பாருங்கள், நீங்கள் பைக் ரூம் பாருடி. ஐ லவ் யூ. என்னால் இருக்க முடியாது. நான் உனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். அது மாறவும் மாறாது. சரியா? ஐ மிஸ் யூ டி. செக்கி, எனக்கு எக்ஸாம்லாம் முடிச்ச பிறகு தானே 4 கிஸ் தரேன்னு தெரில. இப்போவே தரணும்னு தோணுச்சு. உன்னை எப்போத்துலேருந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு தோணிட்டே இருக்குடி. அதான் இங்கே பார், நீ ஏதாவது யோசிச்சுட்ருக்காத. அப்புறம் 2 ஆஃபர் லெட்டர் வந்துச்சுல, அது என்னாச்சு? பேக்கேஜ் என்ன சொன்னாங்க? உனக்கு கம்ஃபர்டபுளாக அந்த பேக்கேஜ்? ஏன்னா அங்கே நீ வந்து பிஜியில் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உனக்கு ஓகேவா? பிஜியில் எப்படிமா இருப்ப நீ? உனக்கு ஃபுட்டெல்லாம் செட் ஆகுமா? இங்கே பாரு, நீ பிஜியில் யார் கூடயும் கம்பைன்லலாம் இருக்க வேண்டாம். நீ தனியாகவே இருந்துக்கோ. சரியா? இல்லடி, தனியாக அப்படி இருக்க முடியாதே. கம்பைனாக இருந்தால் தான் செலவு கம்மியாகும். தனியாக இருந்தால் காஸ்ட் அதிகமாகும்டி. காஸ்ட் அதிகமாக இருந்தால் காஸ்ட்டு உனக்கே தெரியும்ல. ஜாய் வர இருக்கா, அவள் இப்போ தான் 8th ஸ்டாண்டர்டே படிக்கிறா. ஸோ அவளை வர படிக்க வேணும், நான் தான் பார்த்துக்கணும். அப்பா வேறு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகிட்டே இருக்குடி. அவரால் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் தான் பார்க்கணும். அந்த மனுஷனை எவ்வளோ தான் கஷ்டப்படுத்துறது. அவர் சத்தியம் மீறி என்னை படிக்க வச்சிட்டான். இதுக்கப்புறம் நான் தானே அவரை அம்மா ஜாயெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் என்னோடய முக்கியமான கமிட்மெண்ட்ஸ் நீ ஒன்று நான் பார்க்கணும். ஓகே பாரு செக்கி, இப்போ நீ நினச்சி எதுவும் கவலைப்படாத. நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. இப்போ நீ ஃபஸ்ட்டு உன்னோட ஃபேமிலி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அம்மா, ஜாயை வேறு ஸ்கூல் சேர்க்குறேன்னு சொன்னேன். ஆமாடி, என்ன தெரில, கோயட்னால கொஞ்சம் பயப்படுறா. இவ்வளோ நாள் கேர்ள்ஸ் ஸ்கூல்லே சேர்த்துட்டு கோயட் போட்டேன்னு தெரில. ஒரு மாதிரி எப்பயுமே சொல்லவும் மாட்றா. வேணாண்ணா இது மட்டும் தான் சொல்லிட்டுருக்கா. ஓகே, கொஞ்சம் நார்மலைஸ் ஆகணும்னு வேணுனாலுமே கஷ்டமாக இருக்குது. ட்ரை பண்ணுறேன். என்னங்க, கோயடே இருக்கட்டும், நான் சொல்கிறது கேளுங்க. அதாண்டி நானும் ட்ரை பண்ணுறேன். இருந்துப்பா சரியா? நடி பார்த்துட்டே இருக்க பெரிய மனுஷி. எல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நான் அவங்கள கைட் பண்ணுறதுலாம் நல்லா இருக்கா? சரி நீ கிளம்பு, டைம் ஆகிடுச்சு பாரு. நாடி ஃபஸ்ட்டு நான் அவன் கையை பிடிச்சிட்டு இருந்தேன், இப்போது நீ என் கையை பிடிச்சிட்ருக்க. போடி. சரி போடி. அம்மோ பாரு, போ. எக்ஸாம்ஸ்லாம் நல்லா பண்ணு, புரியுதா? நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. சொல்லியிருக்கீங்க. மார்க் அதிகமாக இருந்தால் காலேஜ் ஃபீஸ் கம்மியாகும், அப்போ கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அந்த கஷ்டம் தரமாட்டேன் சிக்கி, ஷியோர், ட்ரஸ்ட் மீ. சரி ஓகே, கஷ்டம் தரமாட்டேன்னு எனக்கு தெரியும். சரி கிளம்பு. கை விட்றி. சரி விடு.
அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு கையை அப்படியே எடுத்து விடுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஒயின் அழுக ஆரம்பிச்சிருப்பா. ஜங்குக்கும் கம்ஃபர்ட் பண்ணிட்டு அவனும் வண்டி எடுத்து ஹெல்மெட் போட்டு கிளம்பியிருப்பான். இங்கே ஒயின் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக வருவா. வந்தோடனே வீட்டில் செம்ம திட்டு வாங்கிட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் ஆகுமா, வர வரன்னு இப்படி தான் பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் டேஸ்டஸும் போயிட்டுருக்கு. ஸோ ஒயினுக்கும் எக்ஸாம்ஸ்லாம் முடியுது. ஜேகே ஆஸ் யூஷுவல் வீக்கெண்ட் வந்து பார்த்துட்டு சரிடி சொன்னார் ஞாபகம் வரும்ல, எந்த குரூப் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் புரியுதுல. எப்போ போகிறீங்க சிட்டிக்கு? இன்னும் ஃபியூ வீக்ஸ் தாண்டி. என்ன 3 வீக்ஸா? ஆமாம் ஆமாடி அம்மோ. சரி நீ பாரு அம்மோ பாரு, இன்னும் 2 வீக்ஸ் வந்து பார்த்து தானே போகிறேன். அப்புறம் என்ன? என்னங்க ஒரு மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகேவா உங்களுக்கு? நல்ல பேக்கேஜ் தாண்டி, நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நாள் ஒரு 2 இயர்ஸ் கஷ்டப்பட்டால் போதும். அதுக்கப்புறம் சேலரி நான் டிமாண்ட் பண்ணுறேன் தாண்டி. உனக்கு தெரியும்ல. தெரியுங்க, நீங்கள் பார்த்து. சரி அம்மோ. செக்கி போட்ரி. என்ன உடி? பிரிடி. செக்கி எதுக்கு இதெல்லாம்? நான் இல்லை தெரிலடி, ஆசையாக இருந்துச்சு அதான் ஆர்டர் போட்டேன். ஐ திங்க் நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா அந்த ட்ரெஸ்? என்னை சென்ட் ஆஃப் பண்ணும்போதோ ட்ரெஸ் போட்டுக்கிறியா? சரியா? பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் என் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தான்னு சொல்லிடுறேன். சரிடி சரி ஓகே நான் கிளம்புறேண்ணே. சிக்கி சரி சரி இங்கே பார். என்னடி? இல்லை கால் 3 days வந்தா பேசுவீங்க, ரொம்ப மிஸ். இங்கே பாருமா. பாரு ஐ லவ் யூ. இருந்துப்பான்னு நினைக்கிறேன், வரேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இங்கேயும் ஒயின் லைட்டாக ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அப்புறம் வீட்டுக்கும் போயிருப்பான். இப்படி தான் ஒயினுக்கும் ஜேகேக்கும் டேஸஸ்லாம் போயிருக்கோம். ஸோ ஜேகேக்கு இயர்லி மார்னிங் ஒரு கால் கண்டினியூ வந்துகிட்டே இருக்கு. ஓ யார் அது? ஜெஸியா? எதுக்கு? ஹலோ சொல்லு ஜெஸி. அண்ணா அண்ணா ஜெஸி. தெரியுதுமா, சொல்லு என்னாச்சு? ஒயின் எதாவது சாப்பிட்லையா? ஏதாவது அழுகிறாளா? என்னம்மா என்னாச்சு? அண்ணா அண்ணா நாங்கள் எல்லாம் ஒயின் வீட்டில் தானே இருக்கோம். ஜெஸி அழுகிறியாண்ணா? இரு சொல்லு ஜெஸி என்னாச்சு? அண்ணா அண்ணா நீங்கள் கொஞ்சம் வர முடியுமாண்ணா இங்கே? ஜெஸி என்னாச்சு? இங்கே பாரு பாரு, அழுகாமல் சொல்லு என்னாச்சு? அண்ணா நேற்று என்னோட மம்மி டாடி வெளியே போயிருக்காங்க. வண்டியில் 2 வீலரில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு போலண்ணா. ஹாஸ்பிட்டலில் தான் நேற்று நைட்டு இருந்தாங்க. பட் 2 பேருமே பொழைக்கலண்ணா. வீட்டுக்கு வந்துருச்சுண்ணா. நாங்கள் எல்லாம் இருக்கோம். ஒயின் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்காண்ணா. நீங்கள் கொஞ்சம் வாங்கண்ணா, அப்போ ஒரு மாதிரி இருக்கா. சரி என்னம்மா சொல்கிற? ஆமாண்ணா, நீங்கள் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால தானே உங்கள் நம்பர் கால் பண்ணேன். அண்ணா நீங்கள் கொஞ்சம் வாங்கண்ணா. ஜெஸி வேணும்ண்ணா இருப்பேன் வை அப்படி சொல்லிட்டு சும்மா கால் கட் பண்ணிட்டு ஸோ ஒரு 1 hourக்குள்ளேயே வந்திருப்பான். அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டிகிட்டு உள்ளே வந்தால் அவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் தென் ஒயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஒயனை அப்படி அழுதுருப்பா உட்காந்துட்டு. கரெக்டாக ஜங்குக்கை பார்க்குறா, அவ்வளோதான். அவளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ரொம்ப அழுக வருது. அப்படி ஜங்குக்கை மட்டும் பார்த்துட்ருக்கா. ஐயோ ஆமாம். ஸோ ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. என்கிட்ட சொல்லவே இல்லை ஜெக்கே. என்கிட்ட அவங்க போகிறது கூட தெரியாது ஜெக்கே. என்கிட்ட சொல்லாமல் 2 பேரும் போயிருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை, உட்கார். டே
தண்ணி. சரிங்கண்ணா. அப்படி சொல்லிட்டு அவங்களும் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ வயனுக்கும் அவன் தண்ணி கொடுப்பாட்டிட்டு இருக்கான். ஸோ வயன் இப்போ ஜேகேவே தான் இப்படி ஹக் பண்ணிகிட்டே உட்காந்து அழுதுட்டுருக்கா. அம்மா அம்மா அப்பா அப்பா பாருப்பா, அப்பா அப்பா அம்மா கிட்ட சொல்லுப்பா, அப்பா அப்பா. வயன் நீங்கள் பாரு. அம்மா அம்மா ஜேகே சொல்லு ஜேகே, யாராச்சும் ஒருத்தரையாச்சும் வர சொல்லு ஜேகே, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஜேகே. ஜேகே சொல்லு ஜேகே. அம்மா இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. பாருடே. ஒயன் நீதாம்மா இங்கே வந்து இந்த ஷாலை எப்படி கட்டணும், வா. பண்ண மாட்டேன் அம்மா, இழந்துருமா அப்பா. அப்போ உனக்கு என்ன தானே இப்போ பிடிக்கும்னு சொல்லுவேன், எப்படிப்பா என்னை விட்டு போனேன். பயமாக இருக்குப்பா, அப்பா எழுந்திருப்பா, அப்பா 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 பயமாக இருக்குப்பா. ஐ லவ் யூப்பா. இதுக்கப்புறம் உன்னை எதிர்த்து பேச மாட்டேன், உன்னை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன்ப்பா, அப்பா என்னப்பா கூப்பிடுவேன். அப்பா எழுந்திருப்பா, அப்பா அப்பா பயமாக இருக்குப்பா, அப்பா நான் என்னப்பா பண்ணுவேன், அப்பா எழுந்திருப்பா, அப்பா அப்பா அப்பா. இப்படி வா, கை கட்டு, இந்த கிளாத் வாங்கி இப்படி கட்டு. முடியாது அம்மா, அம்மா அம்மா இதுக்கப்புறம் நீ கொடுக்குற ஃபுல்லாக வேஸ்ட் பண்ண மாட்டேம்மா. அப்பா அப்பா நாளைக்கு தான்ப்பா ரிசல்ட், நீ சொன்னலப்பா. நீயும் அம்மாவும் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஏன்ப்பா போனீங்க? ஏன்ப்பா? நான் கேட்டேனா? நான் உங்கள்கிட்ட கேட்டேனப்பா. அப்பா அப்பா எழுந்திருப்பா. ஜெக்கே ஜெக்கே நீ சொல்லு ஜெக்கே, ஜெக்கே அம்மா கை கட்டு. சரி ஓகேல. தம்பி இப்படி கட்ட வைங்க. வேணாம் ஜெக்கே, ஜெக்கே வேணாம் ஜெக்கே, ஜெக்கே அப்போ அப்பா 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 வேணாம் ஜெக்கே. அம்மா சொன்ன கேளு. இங்கே பாரு, இங்கே பாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வேனில் உட்கார வச்சு ஸோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ புதைச்சிடணும்ல அதுக்காக. ஸோ வயன் வர வழி ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் வந்திருப்பா. கரெக்டாக அங்கே வந்துட்டு எல்லா இடத்துலையும் வச்சு பாக்ஸ் வச்சு மூடலான்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ வயன் கொஞ்சத்தில் மூட விட்டுருக்க மாட்டா, ரொம்ப அழுதுருப்பா. ஸோ ஜேகே தான் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி தலையாட்டியிருப்பான். ஜேகே ஜேகே நான் அப்பா பார்க்கணும், ஜேகே அம்மா அம்மா அப்பா அம்மா. ஜேகே ஜேகே வயன் வயன் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நான் கூட்டு போயிடுறேன். ஓகே வீட்டுக்கு கூட்டு போய் ரெஸ்ட் எடுத்தா ஓகே வேணும். ஓகே அப்படி சொல்லிட்டு ஜெக்கிவும் உங்களை தூக்கிட்டு ஸோ காரில் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ டாக்டரும் செக் பண்ணிட்டு நார்மல் தான், ரொம்ப அழுதனால நீ சாப்பிடல அதனால இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, ட்ரிப் மட்டும் போட்டு. ஸோ இப்போ ஜேகேயோட வீட்டில் தான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும், ஜேக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேகே கால் மேலே கால் வந்துட்டுருக்கு. ஸோ அம்மா என்னம்மா டேய் எதோ சொல்கிறாங்க, அங்கேருந்து ஃபஸ்ட்டு நீ வா. அம்மா எப்படிம்மா வர்றது? அம்மா என்னம்மா பேசுகிற? ஜேகே இங்கே பாரு, நீ வா, நீ சொன்னா கேளு வா. அம்மா எப்படிம்மா மனசா? ஜேகே வாண்ணா வா, வா நீ வெய்மா நான் போய் கூப்பிட்றேன் அப்படி சொல்லி ஜேகேவும் கால் கட் பண்ணியிருப்பான். ஸோ ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருப்பாங்க ஜேகே கூட. ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க அம்மா சமாதானப்படுறதுக்காக அங்கே இருப்பாங்க. டேய் யாரோட அம்மாட்ட இதெல்லாம் சொன்னது? இல்லை மச்சான் மறைக்க முடியல. சரி அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்க வேலையை போகலாம் அப்படி சொல்லிட்டு அவனும் கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ வயனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்கவுங்க எல்லோரும் வந்தவங்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ வயனோட ரிலேட்டிவ் மட்டும்தான் இருக்காங்க, ஐ மீன் வயனுக்கு அந்த அங்கிள் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. தம்பி நீங்களாம் போகலையா? இல்லை வரட்டும், கூட நீங்களாம் இருக்கோம், பசங்க மட்டுமா இருக்கும், பொண்ணுங்களும் இருக்காங்களே
அப்படி சொல்லிட்டு ஜேகே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறான், கேர்ள்ஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப பெரிய பெரிய பசங்களாம் இருக்கீங்களேப்பா. நாங்களாம் என்னோட டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ், சீனியர்ஸ் தான். ஸோ எழுந்துட்டு போகிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கி இப்போ தான் வெளியே வரா. அங்கிள் வாமா வயன், வா உட்கார் உட்கார். ஜேகே உட்காருடி. ஓகே. அம்மா அப்பா. சரி சரி, ஒன்றும் இல்லடி. பாரு அம்மா, இப்போ தான் டாக்டர் சொன்னாங்க ரொம்ப வீக்காக இருக்கேன்னு. கொஞ்சம் லைட்டாக ஜூஸ் மட்டும் கொடுறி. வேண்டாம், லைட்டாம்மா. எனக்காக இங்கே பாரு, கொஞ்சம் தான். அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் குடிக்க வச்சுருப்பான். போதும் போதும். சரி 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 போதும். பையன் இங்கே இருந்தால் நல்லா இருக்காதுமா. நீ நம்ம வீட்டுக்கு வந்து இந்த வீட்டை நம்ம ரெண்ட்டுக்கு விட்டுடலாம், சரியா? அங்கிள் தான் உன்னை பார்த்துக்கணும், வேறு வழி இல்லை. சரி, நம்ம இங்கேருந்து ஒரு 3 days மட்டும் இங்கே ஃபார்மாலிட்டிக்கு இருந்துட்டு நம்ம கிளம்பிடலாம், சரியா? அழுதுட்டுருக்காத. அம்மா அப்பா என்ன தான் அழுதாலும் திரும்பி வரப்போகிறதில்ல, சரியாம்மா? சரி, நானும் இதோ அங்கிள்லாம் சேர்ந்து என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கிறோம், சரியா? நீ பார்த்து தூங்கு. அதான் இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்காங்களே, உங்க கூட படுத்துக்கோ, சரியா? தம்பி பார்த்துக்கோப்பா. சரிங்க அங்கிள். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோ நின்றுருக்கான். ஸோ வயன் என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. அந்த 3 daysம் அவங்க கூட வயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க வயன் கூட. ஜேகே என்னடி? போதுமா, இன்னும் ஒரே ஒரு வாய். அம்மா அம்மா பிறந்த இடத்த விட்டுட்டு போகணும். பாருடி பாரு, எனக்கு கொஞ்சம் வேண்டாம். அப்புறம் என் அக்காலாம் சொன்னாங்க, ஆண்டி அவங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்களாமே, நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் என் கூட இருந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஜேகே. போதும், இதுக்கு மேலே வேண்டாம். நீங்கள் போங்க, வீட்டு வந்து பார்த்துக்கோங்க. இல்லை இதுக்கப்புறம் நான் அங்கே தானே வந்துடுறேன், டெய்லி கூட பார்த்துக்கலாம். நீங்கள் போங்க. அம்மா கூட்டணி கேட்கணும்டி, நான் என்ன டியூஷன் எடுத்தாலும் கரெக்டாக இருக்கணும்னு தோணுதா? ஜேகே, நான் என்ன டியூஷன் எடுத்தாலும் உனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுதா? என்னை நம்பி நீ வருவியா? எங்க ஆண்டி அங்கிளும் நான் ஓகே சொல்லிட்டாங்களா, அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? இல்லைங்க, வேண்டாம். ஆல்ரெடி ஜாய் இருக்கா, அவளை படிக்க வைக்கணும். அப்புறம் என்னையும் படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அங்கிள் பார்த்துக்கிறாருல, அவர் எப்படியாச்சும் பண்ணிப்பார். இந்த வீடு ரெண்ட்டு வேறு வருது, இந்த அமௌண்ட்டில் எனக்கு ஏதாச்சும் செலவு பண்ணுவாங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் எதாவது டியூஷன் எடுக்காதீங்க, அது நல்லாவும் இருக்காது ஜேகே. ப்ளீஸ் எதாவது யோசிச்சுருக்காதீங்க. அம்மா உன்னை தான் கேட்குறேன், நான் என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் நம்புறியா? எனக்குன்னு யாரும் இல்லை ஜேகே, நீ மட்டும்தான் இருக்கு. நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான்மா. உனக்கு நான் மட்டும்தானே இருக்கேன், நான் என்ன சொன்னாலும் ஓகே தானே? இது போதும்டி, இது போதும். அமைதியாக மட்டும் வர பாரு, யார் என்ன சொன்னாலும் நான் சொல்கிற வார்த்தைக்கு பேச்சு நீ பேசவே கூடாது. என் மேலே ப்ராமிஸ் பண்ணு. ஜேகேம்மா வேண்டாம், நீ என்ன பாரு, நான் சொன்னல ஒரு கமிட்மெண்ட்ஸில் வரதுக்கு முன்னாடி நான் நல்லா யோசிச்சுட்டு தான் உன்னை லவ் பண்ணேன். இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல.
இப்படி ஆயிடுச்சு. நான் தான் இருக்கேன்ல, நான் தான் பார்த்துக்கணும். நான் தான். சரியா? சொல்கிறத மட்டும் செய். சரியாடி? ஸோ கொஞ்ச நேரத்தையும் வயனோட அங்கிள் வந்துடுறாரு. வயன்மா கிளம்பலாமா? துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அங்கிள், நான் கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட. என்ன தம்பி? இது வரையும் இருந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லை, இதுக்கப்புறம் அவங்க கூட வரமாட்டா, நான் கூப்பிட்டு போயிடலான்னு இருக்கேன். என்ன என்ன பேசுகிற நீ? யார் ஃபஸ்ட்டு நீ எங்கள் வீட்டு பொண்ணை கூப்பிட்டு போகிறதுக்கு? என்ன உரிமை இருக்கு உனக்கு? நானும் அவளை லவ் பண்ணுறோம். அவனும் மைனர் கிடையாதுல்ல, மேஜர் தானே. ஸோ அவள் என்ன டிசைட் பண்ணாலோ அதான். அவன் கூட இருந்த சேஃபாக இருக்க மாட்டாயா? இது வேணாம். இப்போவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் 2 பேர் இழந்துருவோம். இந்த வீட்டில் தேவையில்லாமல் ஒரு சீன் வேணான்னு பார்க்குறேன். அவனை கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த அங்கிள் ஆச்சா போச்சான்னு கத்தி போலீஸு தென் ஜங்குக்கோட ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்ருப்பாரு. ஸோ ஜங்குக்கும் வயனும் அங்கே தான் உட்காண்ட்ருக்காங்க. வேணாம் வேணாம் ஜிகே, வேணாம். நான் என்னடி சொன்னேன்? என் வார்த்தையை லெசன் பண்ண மாட்டியா? தப்பு பண்ணுற நீ, எனக்காக ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற. இல்லடி, நல்லா யோசிச்சிட்டேன், கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்களும் வந்துட்டு, என்னப்பா தம்பி பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்களா? சார், பொண்ணு ஒன்றும் மைனர் இல்லைல்ல, மேஜர் தானே, அப்படி எப்படிப்பா நம்பி விட முடியும்? நாளைக்கே இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன 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 வேணாலும் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லெட்டர் எழுதி தரேன், சரிங்களா? என்னால் அவளை அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆள் கூட அவள் சேஃபாக இருந்ததா என்றைக்குமே சொன்னது கிடையாது. சார், இவன் இந்த வீட்டை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஓ சரி, இப்போ என்ன, இந்த ஆளுக்கு இந்த வீடு தான் பிரச்சனையா? இந்த வீடை நான் எழுதி கொடுத்துட்றோம். அந்த ஆளுக்கு எழுதி கொடுத்துரு, பிரச்சனை இல்லை. கிளம்பு, எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவும் வேணாடி, கிளம்பு. சேக்கே, என்ன பேசுகிற நீ? இங்கே பாரு, பெரியவங்களாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, சின்ன பையன் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அம்மா தெரியுமா, நான் பெரிய மன்னிச்சிருமா, என்னால் இவ்வளோ விட முடியாது. சேக்கே, என்ன பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, உனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கல, அந்த பொண்ணு முதல் காலேஜ் படித்து முடிக்கட்டும், சரியா? அதுக்கப்புறம் நம்மளே பார்த்து எல்லாமே சொந்தக்காரங்க அப்படிலாம் கூப்பிட்டு நானே அம்மா சத்தியமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்போ வேண்டாம், நீ ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை அவங்க வீட்டில் விடுவா. என்னால் விட முடியாதுமா. ஜெக்கே, அரைஞ்சிருவேன் ஜெக்கே, விட்டு வா. நான் எடுத்து பேசுறதை மன்னிச்சுக்கோ. நீ நினைக்காத உன் குடும்பத்தை பார்க்காம இருப்பேன் அப்படிலாம் நினைக்காத. கண்டிப்பாக ஒரு மண்ணாங்கட்டும் நீ பார்க்க வேண்டாம். என்னங்க, அவனை கூட்டு வாங்க. பாருங்க, 2 பேருக்கும் நான் சொல்கிறது தான், என்னால் இவ்வளோ விட முடியாது. சரி ஓகே, நம்ம வீட்டில் சேர்த்துப்பீங்களா? சேர்த்துக்க முடியாது ஜேகே. போயன் ஜேகேவோட கையிலேருந்து அப்படியே கை எடுக்கிறா. என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன மயிறு அம்மோ, அம்மா அப்பா இல்லாதது ரொம்ப கஷ்டம். வேண்டாம், நரகம் மாதிரி இருக்கும், வேண்டாம் வேண்டாம் ஜேகே. ஆண்டி சாரி, ஆண்டி சாரி ஆண்டி சாரி. பாருமா, ஆண்டி பார்க்க ரொம்ப கொடூரமாலாம் தெரியலாம். நீ அங்கிள் வீட்டில் இரு, சரியா? மா இருக்க மாட்டாமா. அழுகுன்னு யாரும் இல்லைம்மா, யாரும் இல்லை. இவனை பற்றி உனக்கு தெரியாதுமா, தெரியாது. கொஞ்சம் தூக்குறான்னு அங்கே எங்கே கை வச்சிட்ருப்பான். என்கிட்ட தான்மா ஃபோன் பண்ணி அழுவா. என்ன அண்ணன் தானும் நரகத்தில் இருக்கணுமா? நான் முடியாதுமா. இப்போ என்ன, இவ்வளோ நம்ம வீட்டில் சேர்த்துப்பீங்களா மாட்டிங்களா? அது மட்டும் தான் கேட்குறேன் நான். முடியாது ஜேகே, முடியாது. வீட்டில் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, நினச்சி பார்த்தியாடா? யாரா தங்கச்சி? என்ன இருக்கா? அது தானே படிக்கிறா, சின்ன குழந்தை தானே. என்ன இப்போவே கல்யாணம் பண்ணுறீங்களா?
படிக்கணும், அவளுக்கு பிடிக்கணும், அவளுக்கு பிடிச்ச பையன் வரட்டும். அவனுக்கு இதெல்லாம் கிரிஞ்சாக தான் தெரியும். ஃபஸ்ட்டு வரட்டும்மா நல்ல நிலைமைக்கு. அவள் டிசைட் பண்ணிட்டோம் அவள் லைஃப்பை. நீங்கள் யாரும் டிசைட் பண்ண வேணாம். அவள் லைஃப் அவள் ரைட் பண்ணிக்கிட்டோம். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அவளுக்கு கொடுக்குற இன்புட்டு மட்டும் கொடுங்க. இப்போ சேர்த்துக்க முடியுமா முடியாதா? முடியாது ஜெக்கே, முடியாது. இந்த அசிங்கம் எங்களுக்கு வேணாப்பா. அதான் உனக்கு வேலைலாம் கிடச்சிச்சில, கூட்டு போ. எதையும் கூட்டு போ. ஒரு மாதம் சோத்துக்கு சிந்தியது பிறகு புரியும் அம்மாவோட அருமை என்ன, அப்பாவோட அருமை என்ன. அவசரப்பட்டுட்டோமே, இதோ இந்த பொண்ணுக்கு புரியும். அம்மா அப்பா இப்போதான் இறந்தாங்க, அது கூட அக்கறை இல்லை. அது கூட ஒரு பையனை கையை பிடிச்சிட்டு இவன் கூட தான் வாழ்வேன்னு. என்ன கருமம் இது? என்ன கேரக்டர் இது? வேணாம்மா, பாவம்மா, இப்பெல்லாம் பேசாத. கையெல்லாம் நடுங்குதுமா, கை எனக்கு ஃபீல் ஆகுதுமா. சின்ன பொண்ணுமா, வேணாந்தம்மா சொன்னான். அங்கிள் வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாம்மா என்கிட்டயே. அந்த அளவுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டா போலம்மா. யாரும் இல்லை அண்ணாத மாதிரி சொல்கிறாம்மா என்கிட்ட. எப்படிம்மா, எப்படி விட சொல்கிற? மன்னிச்சுவோம்மா, என்னால் விட முடியாது. சார், உங்களுக்கு நான் லெட்டர் எழுதி தரேன். இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, என் நம்பி விடலாம். 2 பேரும் ஏஜர் தான். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் எல்லா லெட்டரும் எழுதி கொடுத்துட்டு ஸோ அங்கேருந்து கிளம்புறான். ஸோ கையை பிடிச்சி அவன் கையை பிடிச்சி நடந்து போயிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு நீ எதுவுமே கிடையாது. அவனோட சர்டிஃபிகேட், அவனோட ஆஃபர் லெட்டர், அவனோட சின்ன கிளாத்ஸ் கொஞ்சம் இருக்குது பேக்கில். ஒயனுக்கு கொஞ்சோண்டு ட்ரெஸ் அவளும் கொஞ்சம் கையில் வச்சிட்ருக்கா. இவ்வளோதான். 2 பேரும் பேக் எடுத்துகிட்டு மெட்ரோவில் போய் உட்காந்துருக்காங்க. இப்போ வர ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணணும் ஏது. எதுவுமே கையில் எதுவுமே கிடையாது, காசு. வீட்டுக்கு போங்க சொன்னா கேளுங்க. அம்மா அப்பா பாவம், அம்மா அப்பா இல்லாதது நல்லா இருக்காது, நடக்கிறதுல இருக்க மாதிரி இருக்கு. சரி, எனக்கு தெரியும் என்னை ஏமாற்ற மாட்டேன்னு. அக்கா வீட்டில் இருந்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஆனால் பயமாக இருக்கு ஜெக்கு, பயமாக இருக்கு. எனக்கு தெரியல ஜெக்கு, உன்னை நான் லவ்வே பண்ணியிருக்க கூடாது. உன் லைஃப்பில் நான் வந்திருக்கவே ரொம்ப கஷ்டப்படுத்து. எனக்கு தெரியல ஜெக்கு. அப்பா பாரு, எல்லாம் தெரிஞ்சுதாண்டி தைரியமாக கையை பிடிச்சிட்டு விட மாட்டேன். விடு. ஜாய் ஃபோன் பண்ணுறா. ஹலோ, சொல்லு ஜாய். சரிம்மா, சரி நீ சேஃபாக இருண்ணே. ஜாய் எல்லாம் வேணாம், அமைதியாரு. உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? எங்கே வந்துடுறியா ஜாய்? ஜாய் என்னாச்சு செக்கிம்மா? ஜாய் வந்துட்டுருக்கலாம். எங்கேயா? எதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பார்க்கணுன்னா கடைசியாக. சரி. சரி, ஜாயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஜாய் வந்துனே தான் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணியிருப்பா. ஜாய், அண்ணா அம்மாவும் அப்பா அழுதுட்டு தானே இருக்காங்க. சரி, நீ அவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கணுன்னு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. அண்ணா உங்கள்கிட்ட டெய்லி பேசுகிறேன், சரியா? டே மச்சான், என்னடா என்ன எப்படி கையில்? டே இல்லைடா, அதெல்லாம் இங்கே பாரு. ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து சிட்டியில் போயிட்டு ஒரு வீடு பாருங்கள். டே, அங்கே என் ஆண்டி வீடு இருக்குது. அவங்களுக்கு இது மாதிரி குட்டி குட்டி வீடெல்லாம் தெரியும். ரெண்டுக்கு இருங்க கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? சரி மச்சான். மச்சான் இல்லைடா, அங்கே எப்படின்னு தெரில, நாங்கள் வந்து எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டே போகிறோமே. இல்லை தயம், இவ்வளோ தூரம் பண்ணதே ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். நான் திருப்பி
சாவடிச்சிருவோம் மயிறு. அண்ணா என்ன ஜாய், என்ன பண்ணுற நீ? இல்லை, இதெல்லாம் அப்பா என்னோட ஜுவல்லர்ந்து. என்ன எடுத்துட்டு வண்டியா வீட்டிலேருந்து? இதெல்லாம் என்னது தான்? அட்டி வாங்க போடுறி. சரி சரி, அடுத்து தொலையாத சனிய நீ போடு. இல்லை, நீ வாங்கலைன்னா இந்த மெட்ரோ ரயிலில் குதிச்சிடு. என்ன சாகுடி. ஜேகே, அது லூஸு அப்படிதான் பேசும் நீ. டேய், அதான் பாசமாக தரால, வாங்கிக்கோ ஏண்டா. உனக்கு என் மேலே பாசமே இல்லை ஜங்குக்கு. சரி வாங்குறேன். கண்ணில் அந்த தண்ணி மட்டும் வரல, அழுக மட்டும் வருதா அவனுக்கு? சரி கொடுத்து தொல்லாத. பார்த்து இருந்துக்கோண்ணா. ஃபோன் பண்ணு. அப்புறம் அண்ணா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு பார்க்க வாண்ணா. அண்ணா ரூம் நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல? யூஸ் பண்ணிக்கோ, இந்த ஜாலியாக இருக்கல. இல்லைண்ணா, கஷ்டமாக தான் இருக்குது நீ போகிறது. அம்மா அப்பாவும் நீ வேணாம்லாம் சொல்லி அழுதாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, நீ பார்த்துக்கோ. அப்புறம் அக்கா அண்ணாவை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சார். நீங்கள் ஏன் அழுகுறீங்க? ஆமாம், தயங்க சொன்னாங்க, அம்மா அப்பா இறந்துட்டாங்களாம். சோய் இல்லைண்ணா, சாரி. சங்குக்கா விடுங்க, என்ன இருக்குது இதில்? இல்லை சாரிடி, சின்ன பொண்ணு, தெரியுமே எனக்கு, விடுங்க. ஜோய், நீ உங்கள் அண்ணாவை இருக்கக்கூடாது, சரியா? இல்லை, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு சிக்கன் ரைஸ்லாம் வாங்கி தருவான். பத்தியா, தீனி இதுக்கு தான் பிடிக்கும்னு சொல்லுது. சரி, அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் வேணும்னா கால் பண்ணு. சாப்பிட்டுட்டு உங்கள் அண்ணா பே பண்ணுவார். வேணாண்டி, டெய்லி போவா? வேணாம். என்னங்க, சரி பண்ணி தொலைகிறேன். தேங்க்ஸ் அக்கா. சரி, நீங்கள் போகணுன்னு சொன்னாங்க. பார்த்து போங்க. அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஜங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூட வரானுங்க. டேய் மச்சான், நான் தான் சொல்கிறேன்ல வேணான்னு. இல்லை மச்சான், நல்லா இருக்காது. நாங்கள் வந்து அங்கே வீடு எடுத்து கொடுத்துட்டாச்சு போயிடுறோம், சரியா? மச்சான், அது நல்லா இருக்காதுரா, நீங்கள் போ. இல்லை மச்சான், அப்படி விட முடியாது, ஒரு மாதிரியாகவே இருக்குது. அப்படி சொல்லிட்டு கூட வந்திருப்பாங்க. ஸோ வந்தோம், அங்கே வீட்டுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் 2 பேருமே அன்மேரிட்னால சிட்டிலே தரமாட்டுறாங்க. இவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும், சிட்டியில் தரமாட்டுறாங்களே சொல்லிட்டு. மச்சான், சிட்டியில் இன்னும் கல்ச்சரோடு தான் வாழ்கிறாங்க போல். ஆமாடா, என்ன பண்ணுற தெரில. ஒரு நாள் ஃபுல்லாக மெட்ரோலே போயிடுச்சு விட்டு. இன்றைக்கும் அதில் வச்சுட்டு எப்படி மெட்ரோவில் இருக்க போகிறேன்னு தெரில. மச்சான், நீ சொன்னால் கோச்சிக்க மாட்டியே? ரெஜிஸ்டர் மேட்ச் பண்ணிக்கலாம்டா. டக்கு டக்குன்னு அரேஞ்ச் பண்ணிடுறோம். அது வரைக்கும் 2 பேரும் லாட்ஜில் இருங்க. அது நான் பே பண்ணிக்கிறேன். டே தயம், நீ பாரு, தான் கரெக்டாக இருக்கும். சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், புரிஞ்சுக்கோ. இல்லைடா அப்பா அம்மாவுக்கு. சரி, அப்போ ஓகே, ஊரில் போய் பண்ணிக்கலாமா? சரி மச்சான், இங்கே வேணாம், ஊரில் போய் பண்ணிக்கலாம். அதுக்கு ஊர்லேயே இல்லை மச்சான், ப்ளீஸ்டா. சரி வா. அப்படி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க டவுனுக்கே. கிளம்பிட்டு அங்கே ஒரு சின்னதாக லாட்ஜ் மாதிரி எடுத்து அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. ஸ்டே பண்ணி தேங்க் தான் அது எல்லாமே பார்த்துருப்பான், ஃபினான்ஷியலாக என்னென்னலாம் பண்ணணுமோ சொல்லிட்டு. இப்போ ஃபைனலாக ஜங்குக்கு அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் போகிறான். இல்லை, அது எதுக்குடா இங்கே வந்த? என்ன சேர்த்துக்கணுமா உங்களை? ஏதோ கல்யாணம் பண்ண போகிறீங்களாமே சார்? அம்மா அப்பா ஆசீர்வாதம் இல்லாமல் கல்யாணம் எதாவது விளங்குமா என்ன? இல்லைம்மா, ஜஸ்ட் ரிஜிஸ்டர் தான். அது ரிஜிஸ்டர் மட்டும்தாம்மா. 2 பேரும் இங்கெல்லாம் மாற்றிக்க போகிறதில்ல, கல்யாணம் பண்ண போகிறதில்ல. நீயும் அப்பாவும் இதுதாம்மா அந்த கல்யாணம் பண்ணணும். அவள் ரொம்ப ஸ்ட்ரெட்டாக சொல்லிட்டா. யார் அவளா? இது வேறையா? எப்படியோ போ ஜெக்கி, கண்ணு முன்னாடி இருக்காத அப்படி சொல்லிட்டு ஜெக்கே அமுச்சு விட்டுருப்பாங்க. ஸோ ஃபைனலாக மேரேஜ்லாம் சைனும் போடுறாங்க. ஸோ 2 பேரும் கிட்டத்தட்ட அழுதுட்டு தான் போட்டிருப்பாங்க. எந்த எமோஷனுமே இருந்திருக்காது, ஒரு பிளெயினான எமோஷன் தான். அம்மோ
சரி, இது அப்புறம் உங்களாம் வேண்டாம், நம்மளே சிட்டிக்கு போயிடலாம், சரியா? நானும் அதான் சொல்லலாம். சரி, ஓகே. டேய் மச்சான், இவ்வளோ தூரம் பண்ணதே பெரிய ஹெல்ப்டா. இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். அதான் வேலைலாம் இருக்குல்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். டேய் இல்லை, நாங்கள் வீடு எடுத்து கொடுத்துட்டு இல்லை மச்சான், நாங்கள் பார்த்துக்குறோம். டேய் கையில் காசு இருக்குல்ல, நான் கொடுத்தது இருக்கு மச்சான், இருக்கு. நீ போ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து மெட்ரோவில் ஏறியிருப்பான். ஸோ அங்கேருந்து கிளம்பி ஸோ ஜாய் தான் தயம் என் அண்ணன் கொடுக்க சொன்னான் இந்த காசை. ஹீ லூஸு, உங்கள் அண்ணன் கிட்ட இருந்து யாரும் வாங்க சொன்னாங்களா இதை? நீயும் எங்கள் அண்ணா மாதிரியே திட்டுற பக்கி. ஏய் போயிட்டா. இவன் ஏன் இப்படி பண்ணுறான் கன்றாவியா அப்படி சொல்லிட்டு தயங்கோ கால் மேலே கால் அடிச்சிருப்பான். ஸோ ஜங்குக்கு எடுத்துருக்க மாட்டான், இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு. என்னங்க என்னடி ஒரு மாதிரி இருக்கா என்ன? ஒரு மாதிரி என்னங்க ரொம்ப பசிக்குதுங்க. ஓ சாரிடி, மறந்துட்டேன், இரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் ஃபுட்டு வாங்கியிருப்பான். ஸோ ஒரே ஒரு ஃபுட்டு தான், 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு போதும், எனக்கு நீ இல்லை எனக்கு வேணாண்டி. இல்லை என்னடி கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம். இல்லைங்க வேண்டாம், பசிக்குதுன்னு சொன்னியாமோ? இல்லை வேண்டாங்க, அம்மா அப்பா மிஸ் பண்ணுறீங்களா? என்ன மிச்சிருங்க. என்னடி உண்மையும் லைஃப்பில் வந்துருக்கூடாதுல்ல? இல்லை அம்மா, இப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன், நிம்மதியாக தான் இருக்கேன். போதும் நீ பொண்டாட்டி நீ இருக்கல, நல்லா தான் இருக்கு அக்காட்டு. ஸோ ஜம்முக்கும் வேணும் அந்த கொஞ்சம் சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. இப்போதான் சிட்டிக்கு வந்திருப்பாங்க, இப்போ மெட்ரோவில் தான் உட்காந்துருக்காங்க 2 பேரும் வெளியே வந்து அந்த பிளாட்ஃபார்மில். ஸோ இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியல. அட்வான்ஸ் கொஞ்சம் கம்மி அமௌண்ட் தான், வீடு எப்படி கிடைக்க போகுதுன்னு தெரில. இப்போ ஆஃபீஸில் வேறு அவன் போய்ட்டு ரீஜாயின் பண்ணணும். நான் எவ்வளோ நாள் கேட்டு ஜாயினுக்காக ரொம்ப டேட் தள்ளி போயிருக்கோம். ஃபைனலாக ஹெச்ஆர் கிட்ட வந்து கால் வந்திருக்கோம். கண்டிப்பாக எனக்கு ஜாயின் பண்ணிடுறேன், தேங்க்யூ, சாரி மேம், இட்ஸ் ஓகே ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவங்கள கால் கட் பண்ணியிருப்பாங்க. என்னங்க அம்மா, இல்லை அது நீங்கள் போயிட்டு ஒர்க் முடிச்சுட்டு வாங்க, நான் இங்கேயே சேஃபாக தான் இருப்பேன். சிட்டி தானே, யாரும் எதுவும் பண்ணுற மாட்டாங்க, அதுவும் மெட்ரோ. நீங்கள் போயிட்டு வாங்க ஜங்கு. இந்த காசு கையில் வச்சுக்கோ, ஏதாச்சும் பசிக்குதுன்னா சாப்பிடு. இல்லை நீங்கள் இல்லை அங்கேவே லஞ்சு ஏதாவது இருக்கும், நான் சாப்பிட்டுக்கிறேன். புரியுதுல? பார்த்துருந்து போல. எது வந்தாலும் ஃபோன் பண்ண, சரியா? பேக்லாம் பார்த்து. சரி ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவளும் அங்கேயே உட்காந்துட்டுப்பா. ஸோ ஜங்குக்கும் ஜாயின்லாம் பண்ணிவிட்டு முடிஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரமாக கேட்டுகிட்டே வந்திருப்பான். ஈவினிங் 7 o'clock வரைக்குமே அவள் அப்படியே உட்காந்துட்டுப்பா அதே இடத்துல. அம்மா சேக்கே என்னாச்சு? ஆல் ஓகேவா? ஓகேடி, ஒரு 2 daysக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஏங்க? இல்லை வீடு எடுக்கணும்லடி, 2 நாள் ஆச்சு வீடு தேட ஆகிறது. அதான் சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேங்க. கையில் என்ன காசு அப்படியே இருக்கு? எப்படி சாப்பிட்ட? எப்படி சாப்பிட்ட? அது அது ஒரு ஆன்ட்டி வாங்கி கொடுத்தாங்க, அதான். ஓ இல்லை, உங்கள்கிட்ட காசு இருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம்ல. இல்லைங்க, நைட்டுக்கு நீயும் நானும் சாப்பிட்ணும், அதான். சரி அம்மா, சரி ஓகே, நம்ம தேட ஆரம்பிக்கலாம். பேக் கூட நான் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் 2 பேக்குமே வச்சுருப்பான். பட் வைன் விட்டுருக்க மாட்டா. வைனும் வந்து அந்த பேக்கை வாங்கி 2 பேரும் நிறைய வீடாக ஏறி இறங்கியிருப்பாங்க. ஃபைனலாக ஒரு பாட்டி கிட்ட தான் போகிறாங்க. பாட்டி என்னம்மா? பாட்டி இங்கே வீடு ஏதாவது இல்லையேம்மா? அது இல்லை. இல்லைம்மா. பாட்டி ஏதாச்சும் இருந்தாச்சு சொல்லுங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு வயனோட மயக்கம் போடுற மாதிரி மயங்கி விழுந்திருப்பா. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது. அவன் மடியில் வச்சுட்டு அழுக மட்டும்தான் செஞ்சுருப்பான். பா என்னப்பாச்சு? இல்லைம்மா அது சாப்பிடல போல, என்கிட்ட சாப்பிட்டேன்னு போய் சொல்லியிருக்க போலம்மா, எனக்கு இப்போ தான் தெரியுது. தண்ணி மட்டும் கொஞ்சம் எடுத்துன்னு தெரியுங்களாம்மா?
இதோப்பா இதோ இரு அப்படி சொல்லிட்டு அவங்களும் தண்ணி எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இப்போ உட்கார வச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இப்போ தான் ஜங்குக்கு எல்லாமே சொல்லியிருப்பான். அந்த பாட்டுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். பா மேலே ஒரே ஒரு வீடு இருக்குது, ரூம் சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறீங்களா? அது எங்களோட வேஸ்ட் ரூம் தான். ரெண்ட்டு கூட கம்மியாக கொடுத்தா போதும். என் பையன்கிட்ட நான் பேசிக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா, இந்த ஹெல்ப்பை மறக்கவே மாட்டோம். ரொம்ப நன்றி. இல்லை கூட்டு எப்படி இங்கே பாரு தம்பி. அது நீ ஒரு நல்ல ஆம்பளைக்கு லட்சணம்ப்பா. என்ன ஆனாலும் பொண்ணோட கை விடாமல் இருக்கே, எவ்வளோ பெரிய விஷயம் இந்த சின்ன வயசில். இரு சரியா? சரிம்மா, 2 பேரும் போங்க, க்ளீன் பண்ணிட்டுருங்க. நானும் வந்து ஹெல்ப். இல்லைம்மா ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இல்லை வேணாம்மா. இல்லைப்பா ஹெல்ப்னா அவள் சாப்பிடல, கையிலும் காசு இல்லைம்மா. ஒன்று சாப்பாடு மட்டும் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேம்மா. 1 மாதத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக கொடுத்துருவாம்மா. கொஞ்சோன்னு சாப்பாடு மட்டும். என்னப்பா நீ இதெல்லாம் சொல்லணுமா? அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குமே ஃபுட் எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஸோ 2 பேரும் லிட்ரலி அழுதுட்டு தான் சாப்பிட்ருப்பாங்க. அந்த ஃபுட்டு அவ்வளோ வேல்யூவாக பார்த்துருப்பாங்க. என்னங்க நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் நல்லா பேசுகிறாரு சிரிச்சு. என்னம்மா நீயே அழுகிற? இரு, நான் போயிட்டு தாத்தா உனக்கு என்னென்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையான வாங்கிட்டு வந்து போகிறேன். இல்லைப்பா அது ஜங்கோக் என்ன நீ எல்லாம் வாங்கிட்டு வந்து போடும் அமைதியார. நம்ம பையன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிற ஃபோன் பண்ணி, சரியா? என் பையன் வெளிநாட்டில் தான்ப்பா இருக்கான், அவன் வரமாட்டான். அதுக்கப்புறம் என்ன, நீ தான் எங்கள் பையன். சந்தோஷம்தான், சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே வச்சுட்டு பாலும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ வைன் தான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பால் காய்ச்சிரா. கிட்டத்தட்ட அவள் அழுதுட்டு தான் இருந்திருப்பா. ரொம்ப அழுவா, அப்படியே கண்ணை தொடச்சிட்டே அழுதுட்டு தான் இருக்கா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே வந்து நிற்கிறான், அவ்வளோ டியர்ஸ் கண்ணில். நிழல் போல நானும் நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே, நாள்தோறும் நெஞ்சில் நானேந்தும் தேனே. என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே, வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும், வாசல் என் வாசல் உன் பூங்காவனம். வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். ஜங்குக்கும் இப்போ தொடர்ந்து ஆஃபீஸ் போயிருப்பான். ஸோ வைனும் வீட்டிலேருந்து என்னென்ன வேலை இருக்கோ அது க்ளீனிங் அது இதெல்லாமே பார்த்துட்ருப்பா. ஸோ அவங்க கொடுத்த வெஜிடபிள்ஸ், அவங்க கொடுத்த ரைஸ் இதெல்லாமே ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எதுவுமே இருந்திருக்காது ஜங்குக்குமே ஒயனுக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபைன் தான், அங்கே ஏதாவது ஒரு பார்ட் டைம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் கிடைக்கும். ஸோ இதை ஜங்குக்கிட்டலாம் சொல்லவே மாட்டா. ஜங்குக்கு ஆஃபீஸ் போயிட்ட பிறகு இதை கிளம்பி போவா. ஸோ இப்படியே தான் ரொட்டீனாக நடந்துட்டுருக்கோம். அம்மோ சேக்கே என்னாச்சு? இல்லை ஹாட் வாட்டர் போட்டுட்டேன், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. அது இல்லடி ரொம்ப பசிக்குது. இது இருங்க சேக்கே அப்படி சொல்லிட்டு அவளும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. என்னடி மறுபடியும்
ஆனால் அந்த பாட்டியும் தாத்தாவும் தராங்களா என்ன? அப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. அம்மா நம்ம கொடுத்துடலாண்ணே, அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், விடுங்க. சரிடி, நீ சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேங்க. அம்மோ, இந்த மந்த்து சேல்ரி வந்த பிறகு எப்பயும் போல் அம்மாவுக்கு அனுப்புகிற அமௌண்ட்டை அனுப்பிச்சிடுறேன்னாடி. கண்டிப்பாக அனுப்புங்க. என்ன இதெல்லாம் என்கிட்ட சொல்லிவிட்டு என்ன சொல்லணும்ல, என் பொண்டாட்டியில் என் அழகு பொண்டாட்டி. என்னங்க என்னடி அப்பப்போ ஒன்று கொஞ்சம் போது தான் ப்ரெஷர்லாம் மறந்து டென்ஷன்லாம் மறந்து அப்படியே நிம்மதியாக இருக்கேன். எப்படி இப்படி இருக்க? சிக்கே தெரியல, இன்னும் என் காயம் எதுவுமே ஆறல. அம்மோ எனக்கு புரியுதுடி. சரி, என்ன நான் கிஸ் பண்ணுறது பிடிக்கலையா? இல்லைங்க, அதை மீன் பண்ணல. இன்னும் என்னால் எதுவும் மறக்க முடியலன்னு சொன்னேன். ஏதோ ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்கு. ஏண்டி என் கூட இருக்க கெட்ட கனவு மாதிரி இருக்கா? ஐயோ இல்லைங்க, நீங்கள் வேறு. நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் ஒன்று நினச்சிப்பீங்க. சரி, நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு வந்து தனியாக இண்டிவிஜுவலாக ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க? அம்மோ இதை தான் காசு கொஞ்சம் அதிகமாக வரும். நான் வேறு காலேஜ் வேறு ஜாயின் பண்ணணுட்டீங்க. இது ஒன்றும் டவுன் கிடையாதுல்ல ஃபீஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு, சிட்டிடி. ஜேகே காலேஜ்லாம் வேண்டாமே. நான் ஹவுஸ் ஒய்ஃபாகவே அட்டி பிச்சிருவேன். இந்த மாதிரி மயிர் மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா நான் கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் 2 monthஸில் ஓப்பனிங்ஸ் இருக்கும், பார்த்துக்கலாம். சரியா? அதுதான் எப்படியோ 2 மாதத்தில் முடிச்சிடணும். ஜேகே நீங்கள் தூங்கவே மாட்டுறீங்க, விடுறி. ஒரு 2 மாதம் தான் அப்படி இருக்கும். ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோன்னா ஒரு 3 lakh கையில் வரும். 3 lakh வந்துச்சுன்னா அப்படியே உனக்கு ஃபீஸ் கட்டிவிட்டு அப்படியே உன்னை ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கூட மந்த்லி கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சா கூட வந்துடும் நீ. சரியா? இல்லை, நீங்கள் நடந்து அவ்வளோ தூரம் போகிறீங்க ஆஃபீஸ்க்கு. 3 lakhல வேணா வண்டி எடுத்துடலாமே. உங்களுக்கு ஒரு 1 lakhல வண்டி எடுத்துகிட்டு 2 lakh மட்டும் பே பண்ணுங்கள். அப்புறம் இல்லை ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டிடலாம். வண்டி அப்புறம் கூட இஎம்ஐயில் எடுத்துக்கிறேன். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவ்வளோ தூரம் நடந்து போகிறீங்க, விட்ரி. நல்லா இருக்கு வாக்கிங். பழகிடுச்சு. ஸோ அப்போ அப்படியே ஜேகேவோட லேப்பில் படுக்கிறா. ஏன்னா ஜேகே அப்படி இப்படின்னு அவ்வளோ கெத்தாக இருக்கணும்னு நினைக்கிறவன் இது எல்லாமே இறங்கி வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கான். லவ் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. அம்மோ எவ்வளோ டைம் சொல்கிறேன், இந்த வார்த்தை சொல்லாதேன்னு. வலிக்குதுடி பொண்டாட்டி. என்ன பேச்சு இதெல்லாம்? வலிக்கியே. என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி ஃபிகராக இருக்க? டேஸ்ட் பண்ணிடலாமா ஒன்று? என்னங்க நேற்று தானே தெரியலடி, போரே அடிக்க மாட்டடி பொண்டாட்டி போல நீ. நான் என்ன பண்ணுறது? சரி ஓகே. என்னடி என்ன ஏதோ ஒரு சரி பண்ணி தொல்லடா அப்படி மாதிரி இருக்குது. என்னங்க வேற எப்படி இல்லாமோ இப்போலாம் டெய்லி இருக்க மாதிரி இருக்கானே? இல்லையே, எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? தெரியலையே பார்த்தா. இல்லை உண்மைதான். ஓகே, நைட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. இது முடிச்சுட்டு கூட ஒர்க் பண்ணுறீங்க. இல்லடி சொன்னல காலேஜ் ஃபீஸ்னு. சரி அம்மோ நீ சாப்பிடு, அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது. நான் முடிச்சுட்டு நைட்டு வந்து உன்னை சாப்பிட்றேன். சரியா? சரிங்க அப்படி சொல்லிட்டு இன்னும் படுத்திருப்பா. ஸோ ஜங்குக்கும் வேலை செஞ்சுட்ருப்பான். ஸோ அவனுக்கு இப்படியே தான் டேஸஸ் போயிட்டுருக்கும். ஸோ ஒரு நாள் ஜங்கு லன்ச் டைமில் ஃப்ரெண்ட் கூட பைக்கில் வந்திருப்பான் பெட்ரோல் பங்க்குக்கு. ஸோ நீங்கள் இருக்கிறதே அவன் பார்த்துருக்க மாட்டான். நீங்கள் இப்போ தான் கேபை இப்படி கழட்டிட்டு, சார் எவ்வளோக்கு ஓடணும் அக்கா, நீங்கள் கொஞ்சம் கஸ்டமர் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. ஸோ ஜங்கு ஃப்ரெண்டோட பைக்லேருந்து இறங்கி டேய் என்னடா ஃபிகர் அழகாக இருந்தால் அப்படியே போயிடுவியா மச்சான், இந்த வேளாண் நீ காட்டக்கூடாது. போதும் 500 போதும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். ஸோ ஜங்கு செம்ம கோவத்தில் வீட்டுக்கு வந்திருப்பான். வந்த உடனே அம்மா என்னடி பண்ணிட்டுருக்க? உனக்காக தான் ஜங்கு, நம்ம சாப்பிட்ணும்ல, நீ மட்டும்தான் கஷ்டப்படணுமா? நான் பண்ணக்கூடாதா ஜெகேம்மா? அது இல்லடி, அவன் எவ்வளோ காசு கொடுத்துட போகிறான்?
இந்த கம்மி காசுக்கா? அது நான் டெய்லி வாங்கிட்டு வரதுனால தான் நம்மளால கொஞ்சமாச்சும் சாப்பிட முடியுதுங்க. தாத்தா பாட்டியை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால தான். ஒன்றும் இல்லை, நீ ஒரு நல்ல பொசிஷன் வந்துடும், வெட்டுற போகிறேன். ஓ, நீ காலேஜ் இன்னும் கொஞ்ச நாள் போயிடு, அதெல்லாம் வேணாண்டி சொன்னால் புரிஞ்சுக்கும். நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன். வேணாங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் இது கூட பண்ணேன்னா எப்படி? ஆல்ரெடி எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியான குடும்பத்தை தந்தீங்க, உங்களை பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு என்னால் அதுலேருந்து இன்னும் வர முடியல. இன்றைக்கி கூட அம்மா கிட்டே பேசினேன். டே அரைஞ்சனா, நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எதுக்குடி உனக்கு இது வேலை? அவங்க அந்த வார்த்தை இந்த வார்த்தை நீ ஏதோ வார்த்தை கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஏமோ புரிஞ்சுக்கோடி. ஆல்ரெடி நீ ரொம்ப வீக்காக இருக்க, மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டுமே தான். நேரில் எங்கள் அம்மா கிட்டலாம் யார்டையும் உன்னை பேச சொன்னோம்? அம்மா மறுபடியும் அடிக்க வேணான்னு பார்க்குறேன். இல்லை, இன்னைக்கும் கேட்டேன், கெஞ்சினேன். உனக்கு கெஞ்ச சொன்னாங்களா? அம்மா அவங்களே ஏற்றுப்பாங்கடி நம்மளை. ஒரு 3 years போட்டோம், கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. என்னை நம்பு. நீ நினைக்கிறியா உன் புருஷனா சக்ஸஸ் ஆகும்? இல்லை செக்கி, இல்லை, கண்டிப்பாக ஆவீங்க. அப்புறம் என்னடி? ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைட்டாக ஹக் பண்ணிப்பா. ஸோ தங்கக்கும் ஸோ அடிச்சிட்டோமே, அவனுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். இது வரைக்கும் கையெல்லாம் தூக்கி அப்படி அடித்ததுலாம் கிடையாது. சரி சரி, சாரி அம்மா. இல்லை, நான் தான் தப்பு, நீங்கள் இல்லை. இப்படியே தான் டேஸஸும் போயிருக்கோம். ஜங்குக்கும் வாங்கிக்கும். ஜங்குக்கு ஆல்மோஸ்ட் எல்லா காசும் ரெடி பண்ணிட்டு அவனை காலேஜில் சேர்த்து விட்டுருப்பான். சேர்த்துட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பேலன்ஸ் பண்ணியிருப்பான். அவனால் முடிஞ்சிருக்காது. ரெஸ்ட்டுன்னே அவன் லைஃப்பில் அவன் இல்லாத மாதிரி தான் அவன் இருப்பான். வீக் டேஸ்லலாம் ஃபுல்லாகவே ஓன் ப்ராஜெக்ட் பண்ணுறது, அதில் ஏர்ன் பண்ணுறது, அப்படி இப்படி தான் போயிட்டுருக்கோம் டேஸஸ்லாம். செக்கி, மோ என்ன? இல்லை, ஜாய் கால் பண்ணா. ஃபீஸ் அப்பா ஏதோ பே பண்ணலையா? நான் இன்றைக்கி பே பண்ணுறேன், நான் பண்ணிடுறேன் சரியா? சரிங்க. செமஸ்டர் ரிசல்ட் வந்து சரிங்க, எடுத்துருவா. செக்கி, என்னடி அரியர் ஏதாவது வச்சு தொலைச்சியா? ஏண்டி? இல்லை. அப்புறம் அதுக்கு இப்படி திரு முழிக்கிற? கிரேட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி, கிரேட் கம்மியாக கவலை கிடையாது, அரியர் இல்லைல்ல, அது போதும். பாரு, ஸ்டார்டிங்கே பெரிய எம்என்ஜிக்குள்ளே நீ போகணும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியரே இருக்கக்கூடாது. கேம்பஸ்லேயே ஓடிடணும் நீலாம், புரியுதா? புரியுது, கேம்பஸ்லேயே ஓடி போயிடுறேன். சிரிக்காதடி அழகி. அப்புறம் இன்றைக்கி ஆஃபீஸில் எத்தனை பேர் என் புருஷன் சைட் அடித்தாங்க? அவ்வளோலாம் நல்லா இல்லை ஒன்றும் புருஷன். போய் தெரியலடி, வந்ததுலேருந்து ஒருத்தி என்னை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கா. இருக்கலாம். அவள் தான் ஏண்டா அமைதியாக இருக்க, கட்டி பிடிச்சி அப்படி இழுத்து இப்படிலாம் கொடுண்டா அப்படிலாம் கேட்குறாடி. இல்லையே, கேட்குறாடி. மேபி அப்படியா? அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்து உமார் அப்படியே ஜேகே என்ன? இல்லடி, 8 months ஆச்சு. ஒரு மாதிரி லைஃப் எப்படி ஆரம்பிக்கும்னு தெரியாமல் தான் சைன் போட்டேன். அந்த சைன் போடுற டைம் அப்போ எனக்கு எப்படி தான் மறந்தது சொல்ல தெரியலடி. இப்போது மூத்த தான் போகுது, அம்மாலாம் பேசுகிறாங்க தான், இல்லைன்னு இல்லை. நான் ஒன்றும் அக்செப்ட் பண்ணிக்கல இன்னும். அது ஒரு மாதிரி இருக்குது. அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் வேணா இங்கே பாரு, நீ எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியாரு அப்படி சொல்லிட்டு ஜெக்கும் அமைதியாக விட்டுருப்பான். ஸோ காலேஜும் அவளுக்கு டேஸஸ்லாம் போயிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3 years ஆச்சு காலேஜ் முடியும், எனக்கு 1 year தான் இருக்குது. ஜெக்கிமா, நீங்கள் வேறு ஆஃபீஸ் பார்க்குறேன் நீங்களே, என்ன ஆச்சு? இல்லடி, 4 years இந்த ஆஃபீஸில் குப்பை கொட்டுறேன், என்ன பண்ணுறது? ஏன்? ஏண்ணா பொண்டாடி நீரிக்கே எப்படி விட முடியும்? எனக்கு 1 year காலேஜ் வேறு இருக்குது, நான் தான் பார்த்துக்கணும். ஆனால் என்ன விட்டாலும் இந்த குட்டி வீடை மட்டும் விட மாட்டேறீங்க. சரிடி, இது எமோஷ்னலாகவே ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு சொல்ல தெரில. இந்த வீட்டில் சாப்பாடுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த வீட்டில் சாப்பிடாம நிறைய டைம் படுத்துருக்கோம். இப்போது உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணி தரேன்.
பிராண்டாக தான் மேடம் இப்போல்லாம் ட்ரெஸ் பண்ணுறீங்க. நானுமே தான். எல்லாமே மாறிடுச்சு. அம்மா மட்டும்தான் ஆடுறாங்க. அப்பப்போ அவங்களுக்கு கோவம் அதிகமாக இருக்குது. ஏதோ நான் பிரிச்சிட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ஓகே. நீங்கள் ஏன் வீக் டேஸில் போய் பார்க்க மாட்டீங்க? இல்லை அதான் ஜாய் போய் இல்லை அம்மாவே பார்க்கணும்ல. இல்லடி அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறது? ப்ளீஸ் எனக்காக. சரிடி ஓகே. என்னங்க ஜாய் நெக்ஸ்ட் வீக் இங்கே வரான்னா? இங்கேயா? எதுங்க தெரியல, உங்களை பார்க்கணும் மாதிரி இருக்கான். அதான் வீக் டேஸ்லாம் போய் பார்த்து வரனே. அப்புறம் என்ன அதுக்கு தெரியலங்க சொன்னான். சரிடி அம்மோ. அம்மோ உங்கள் சார் கால் பண்ணார். அசஸ்மெண்ட்டில் ரொம்ப புவராக இருக்கேன்னாரு. என்னாச்சு? லேப் ஆக்டிவிட்டி தானே, எடுத்துகிட்டு வா அதை. ஐயோ என்னங்க அது கோடி டி இங்கே வா. ஏன் என்ன என்ன எடுத்துருக்க? ஐடியில் கோடி பூடி இதான் உனக்கு சோறு போட போகுது போ. இங்கே வா. என்னாச்சு? இங்கே ஏன்டி சின்டாக்ஸே இப்படி தப்பாக இருக்குது? நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், மயிறு என்ன வேணாலும் பண்ணேன், சின்டாக்ஸை மட்டும் தப்பு பண்ணாதுன்னு. எப்படி இந்த லாஜிக் ஏதாவது உனக்கு விளங்குதா? ஆமாம் ஏதோ மினி ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களாமே. யார் யார் உன் டீமு? ஜானு, அப்புறம் அவன். சரி நீ மட்டும் தான் போறனா? ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்கள் சார். ஓகே ஐ கால் யூ ரைட்டர். இல்லை சார் அது ஓகே சார். ஓகே சார் முடிச்சிடலாம் சார். கிளைண்ட் கிட்ட நான் பேசுகிறேன். யூஎஸ் கிளைண்ட் தானே, நான் பேசிக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். என்னை நம்பி தான் இருக்கீங்களா? ரொம்ப நன்றி, காப்பாற்றிடுவேன், கவலைப்படாதீங்க. ஓகே சார். என்னோடய ஒய்ஃபா? நல்லா இருக்கா சார்? தேங்க்யூ சார், பாய். யார்? டீம் லீடர் டி கால் பண்ணி முடிச்சிடுண்ணா. அப்புறம் எடுத்துட்டு வா. அதை என்ன எடுத்துட்டு வா, லேப்டாப் எடுத்துட்டு வா. என்னடி ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் கூட இவ்வளோ மட்டமாக பண்ணி வச்சுருக்க? யார் பண்ணது? ஜான் தான் கிழிச்சான். மாற்று, எல்லாமே மாற்று. ஆமாம் டெம்ப்ளேட் எங்க? டிசைன் எங்க? சரி யூஐ டிசைன் எங்க? அது ஜான்கிட்ட இருக்குது. அப்புறம் நீ ஏம்மா இங்கே இருக்க? சரி நான் போய் தொலைச்சிருவேன். மூட்டு ஒழுங்கா பார். உனக்கு எதுவும் கிடையாது. என்ன ஏன்? இல்லை 1 வீக் உன் பக்கத்துலேயே வரக்கூடாது. வேலையை பார். ஏன் வர முடியாதுடி? வர முடியாது, படிக்கவே மாட்டுற. ஓ ஏன் வர முடியாதுன்னா போடி அப்படி சொல்லிட்டு அவனும் வேலை பார்த்துட்டு இருக்கான் சிரிச்சிட்டே. ஸோ ஜங்குக்கும் வயனுக்கும் இப்படி தான் டேஸஸ்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ ஜாய் வந்துருப்பா. வந்தோடனே தான் ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக கட்டி பிடிச்சிருப்பா. அண்ணா என்ன அதான் பார்த்துட்டு இருக்கல, அப்புறம் என்ன? அக்கா வா ஜாய் வா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன். அக்கா அண்ணன் சொல்லிட்டே இருப்பான், செம்ம டேஸ்ட்டாக சமைப்பீங்களாமே, எங்கே கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவ்வளோ நல்லா வெளுத்து வாங்கிட்டுருக்கா, செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கா. ஐயோ அண்ணா மறந்துட்டேன். என்னடி மறந்த? அம்மா அப்பா கீழே விட்டு வந்துட்டேனா? பாவி 2 தட்டு சோறு தின்ன பிறகு ஞாபகம் வரும் உனக்கு? ஷோ என்ன சொன்ன? அம்மா அப்பா வந்திருக்காங்களா? அட ஆமாண்ணா, கீழே தான் இருக்குங்க, போய் கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஜாய் உட்காந்து கூட சாப்பிட்டுட்ருக்கா. எங்கே உங்களுக்கு அப்படி கை காலெலாம் நடுங்குது. ஜம்முக்கு அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நான் கூப்பிட்டு வரேண்ணா, ஒன்றும் இல்லை இங்கே பாரு, ஒன்றும் இல்லடி. அக்கா இவ்வளோ டைம் சொல்கிறேன் அண்ணின்னு கூப்பிடுன்னு. சாரி அண்ணி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அம்மாவும் அப்பா உங்ககிட்ட பேச தான் வந்தாங்க. என்கிட்டயா? பயப்படாதீங்க, அண்ணன் கல்யாண விஷயமா தான் பேச வராங்க. கல்யாணம்? ஏன்? ஆமாம் கல்யாணம் பண்ணணும்ல அண்ணாக்கு, இப்படியே இருந்தா எப்படி? அதான் நான் இருக்கேன்ல. பொண்ணாட்டி டீ உங்க வாங்க, உள்ளே வாங்க, தண்ணி ஊத்தோ.
அப்படி சொல்லிட்டு அவள் கை அப்படி நடுங்குது. பொண்டாட்டிக்கு அவங்கள பிகேவ் பண்ணு ம் தண்ணி அப்படி சொல்லிட்டு தண்ணி 2 பேர் கொடுத்துட்டு வயன் அப்படியே 2 பேர் காலில் விழுந்துடுறா. ஸோ ஜங்குக்கே ஒரு நிமிஷம் என்னன்னே புரிஞ்சிருக்காது. ஆண்டி அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் பையனை நான் பிரிக்கணும்னு நினைக்கவே இல்லை. தெரியல, அவர் என் மேலே ரொம்ப பாவப்பட்டார். நான் அனாதை தானே அங்கிள், அனாதை தானே ஆண்டி, அதனால மட்டும்தான் ஆண்டி அவர் என் மேலே பாவப்பட்டு வந்தார். மற்றபடி உங்களை பற்றி மட்டும்தான் ஆண்டி பேசிகிட்டே இருப்பார். என்ன கூட சொல்லிகிட்டே இருப்பார், உன்னால தான் அம்மா அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க. நான் எப்படி இதெல்லாம் சொன்னேன்? ஐயோ வேற ஓவர் ட்ராமா போட்டுட்ருப்பாளே. ஏய் ஒயன் எழுந்துருடி. பூ ஆண்டி அங்கிள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை விடாமல் கெஞ்சிட்ருக்கா. அம்மா எழுந்துருமா நீ. அங்கிள் சாரி. என்னம்மா நீ உட்காரு, கிட்ட பேசலாம் தான் வந்தோம். ஆண்டி நானும் பேசலாம் தான் வந்தேன். தெரியல, எப்படியோ ஒரு தடவை போவீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, 2 பேரும் நல்லா வந்திருக்கீங்க. நான் சொன்னது தான், காலேஜ் முடிஞ்சோனையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னல. இன்னும் முடியும், அவனுக்கு 6 மந்த் இருக்காமே. இப்போ தான் சொன்னான் இவன். சரியா தான், அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. வேறு எதுவும் இல்லை. ஆண்டி என்ன இன்னொரு டைம் யாரும் இல்லாத அனாதன்னு சொன்னேன்னா வாய் மேலே போடுவேன். ஆண்டி இங்கே வா அப்படி சொன்னியோ டைட்டாக ஹக் பண்ணி அப்படி அழுவா. இவ்வளோ நாள் அம்மாவோட ஏக்கம், அம்மாவும் நிறைய டைம் நினச்சிருப்பா. அந்த ஹக்கு இவ்வளோ அவளுக்கு அம்மா ஹக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அப்படி அழுதுருப்பா. இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லைப்பா, மன்னிச்சுக்கோமா. ஆண்டி இல்லை, என்னை அம்மானே கூப்பிடலாமே. மா மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா ரொம்ப தேங்க்ஸ். டேய் இருடா. ஓயன் பாரு, என் அழுதுகிட்டே இருப்ப. ஜாய் நடி பண்ணிருக்க. மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு, நீயும் செஞ்சிட்ருக்கி. தண்டோம்மா நீ. அண்ணா ஜாலிண்ணா, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி நம்ம எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கலாம்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஷோ சரிடி இருக்கலாம். அண்ணா இந்த டைம் ட்ரெஸ் எடுத்து அனுப்பும் போதும் எனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ்லாம் வைக்கவே இல்லையண்ணா. அது நான் தான் வேணாண்ணே, உங்கள் அண்ணி வாங்கி வச்சுருக்கா. அதுவும் நெக்ஸ்ட் டைம் பார்சலில் போடலான்னு இருந்தா, அதுக்கு எடுத்துக்கோ. சரிண்ணா. எப்படி ஓடுது பாரு தேனி மாடு. இல்லைடி, நான் எதாவது சொல்ல, எப்படி போகிறா பாரு அவ்வளோ அழகான தேவதைன்னு. அப்படி கண்ணிலே மறட்டுறா, பார்த்துக்கிறேன்டி ஒன்று. ஸோ அவங்களும் கொஞ்சம் நேரம் ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்குமே மேரேஜ்க்கு எல்லாமே ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜங்குக்கும் வயனும் அவங்க டவுனில் தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஜங்குக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா இல்லை அந்த இடத்துல, அவங்க அப்பா தான் கைப்பிடிச்சி கூப்பிட்டு வரணும். அது ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அவளுக்கு. ஒயனுக்கு அப்பா முறையாக அம்மா நானே அங்கிள் தானே, அவன் என்னை அப்பான்னு கூப்பிட்றா, நானே இருந்துக்கிறேன், நானே கூப்பிட்டு போகிறேன் பொண்ணு, சரியா? அப்பா ரொம்ப என்ன நீ அட்டி வாங்குவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்கு ரூமுக்கு வரான், வந்து வயனோட கைப்பிடிச்சு, பா எனக்கு சொல்லாமான்னு தெரில, நீ கைப்பிடிச்சி கூப்பிட்டு போவேனாப்பா, நானே இவ்வளோ கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன். இவளுக்கு எல்லாமே நான் இருந்திருக்கேன்ப்பா. இருந்திருக்கேன்டி. இருந்திருக்கீங்க கைப்பிடி அப்படி சொல்லிட்டு கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறான் அவனே. ஸோ வயனால் இந்த எமோஷனல் தாங்கவே முடியல, ரொம்ப அழுதுருப்பா. லிட்டரலி அவங்க அப்பா ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பா. ஜங்குக்கோட கை அவளுக்கு அவ்வளோ வார்மாக இருக்குது. சரி இல்லை ரொம்ப லக்கியில் நானும் தாண்டி ஏப்பா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு எல்லாமே நடக்குதாங்க. 2 பேரும் இப்போ தான் ரிங்கே சேஞ்ச் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படி கட்டி பிடிச்சிட்டு அவனுக்கு நிறைய பெயின் இருந்திருக்கும், நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு வயனை வச்சு அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். இப்போது அவன் அழுக மட்டும்தான் செய்கிறான். ஸோ ஃபாதரும் கிஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணியிருப்பான். ஐ லவ் யூ பொண்ணாட்டி, ஐ லவ் யூ. சொன்னல என் கமிட்மெண்ட்ஸில் நான் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருப்பேன். இருக்கல இருக்க அம்மாவா அப்பாவா
ஒரு நல்ல பொசிஷனா இருக்கு. ரொம்ப தேங்க். ஏய் லவ் யூ பொண்டாட்டி.